ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோட் 16 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் அங்கே யூகா பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். டபுள்எஸ் ரேங்கில் ரொம்ப பயங்கரமான ஒரு மான்ஸ்டர் திரும்ப வந்திருக்கு, அலாட் சீக்கிரம் எல்லாரும் வாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதை பார்த்து அவள் சாக்காயிருப்பா. அது எந்த மாதிரியான மான்ஸ்டர் அப்படின்றத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் கடலில் பயங்கரமாக இடி மின்னலோட அந்த கடலே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அந்த மான்ஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது. இங்கே கடற்கரையில் பார்த்தா கில்ட சேர்ந்தவங்க இருப்பாங்க. அதில் முதல்ல லைன் கில்ட சேர்ந்தவன் இவன் கேப்டன் ஒலிவர். இவன் டேய் அந்த மான்ஸ்டர் வரும்போது அதை அடிக்க ரெடியாக இருக்கணும்டா அப்படின்னு கத்திட்டு இருப்பான். லைன் கில்டு அப்படின்னா சிம்பராசி. இங்கே நம்ம யூகா பொண்ணு இருக்கிறா, அவளும் அந்த லைன் கில்ட சேர்ந்தவ தானே. அப்படி இந்த பக்கம் பார்த்தா முதலை கில்டு, அதில் கூடாரத்தில் அந்த முதலை கில்டோட அந்த பாஸ் இருக்கான். அவன் பார்க்கறதுக்கே ஏதோ சைடிஸ்ட் மாதிரி இருக்கான். அவன் டேய் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன்டா, அது வந்துச்சுன்னா நீங்க டம்மி பீஸுடா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கில்டை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் பாதி உடஞ்ச நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டில் வாசலை எவனோ அந்த சூட்கேஸை இழுத்துட்டு வரான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தனுஷ் ராசி தானே. அதாவது அவன் ஒரு பவு கில்டை சேர்ந்த பாஸ். அவனோட செக்ரட்டரி வரான். இவனோட பேரு யூன் எரின். இந்த எரின் வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட பாஸ் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் வந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பார்சல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அங்கே டம்னு சத்தம் கேட்கும். அதில் அந்த பார்சலை தூக்கி வீசிடுவானுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சுத்தியில வச்சு வெப்பனை பண்ணிட்டு இருப்பான். அந்த வெப்பன் எந்த மாதிரியான வெப்பன் சொல்லிட்டு ட்ரை பண்ணான்னு பார்த்தா அந்த வெப்பன் செய்யும் போது உடஞ்சு போயிருது. ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு சுத்தியில் இருந்தது. அந்த சுத்தியில வச்சு நான் வெப்பன் செய்யும் போது ரொம்ப நல்லா வந்தது, அந்த சுத்தியில் எனக்கு கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அந்த பாஸ் சொன்னா பாத்தீங்களா, ட்வின் கில்லோட பாஸ் விர்கோ தான் அவனை குத்திருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பா பாத்தீங்களா. விர்கோனா ஒரு ஆள் கிடையாதுங்க, விர்கோனா கன்னிராசி. அந்த கன்னிராசி கடவுளோட அந்த தூதுவன் தான் அந்த பாஸ். அந்த கன்னிராசியோட பாஸ் யாரு? அந்த கன்னிராசியோட பாஸ் தான் நம்ம ஹீரோட முதுல குத்திருக்கான். அந்த மெய்டன் கில்டு, அதை நான் கொன்னே ஆகணும், அந்த பாஸை நான் கொண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அங்கே பாக்ஸில் ஏதோ ஒரு கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா. அதில் ஒரு ஆட்டோட பொம்மை இருக்குது. அந்த ஆட்டோட பொம்மை பேசுது, ஓட்டர்ஸே உன்னை பார்த்து நாளாச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னது இங்கே சில பேசிகிட்டு இருக்கு, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த முதல கில்டோட அந்த பாஸ் தாங்க. அவன் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக ஸ்ட்ரைட்டாக வர முடியாமல் பயந்து போய் இந்த பொம்மையை அனுப்பி வச்சிருக்கான். அந்த பொம்மையில் நம்ம ஹீரோ கிட்ட லியோ இப்போ நம்ம ரொம்ப பிரச்சனையில் இருக்கோம், நீ எனக்கு உதவி பண்ணி நம்ம நிறைய வெப்பனை செய்வோம், அந்த வெப்பனை செஞ்சு நம்ம நிறைய மான்ஸ்டரை கொள்ளலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட டீலிங் பேசிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ அந்த பொம்மையை அப்படியே அசால்ட்டா எடுத்து கையில் வச்சிருக்க சுத்தியில வச்சு டம்முன்னு ஒரு அடிப்பார் பாருங்க. அது சல்லியா நொறுங்கி போயிடும். அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட டேய் அவன் என்ன சொல்றான்னு கொஞ்சம் கேட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அவன் கிடக்கிறான், இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பொம்மை விடுறதுல எல்லாத்தையுமே உடச்சி தும்சம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொம்மை உடஞ்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் அந்த முதல் கில்ல சேர்ந்த பாஸ் இருக்கான் பாருங்க. அவன் இந்த லியோ 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கூட பேசாத கவனிக்க மாட்டான், உதவியும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒருத்தன் வந்து கூப்பிடுவான், பாஸ் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லும்போது வெளியே வந்தா அங்கே நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இங்கே அந்த 1000 கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டர் வரப்போகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அதை லியோ தோக்கடிச்சாரு, இப்போ அது திரும்ப வரப்போகுது, இப்போ அதை எப்படி தடுத்து நிப்பாட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா முதல்ல லைன் கில்ல சேர்ந்தவனுங்க அந்த ஒளிவரும் நம்ம யூகா பொண்ணு வெப்பனை வச்சுட்டு பயங்கரமா நிற்பாங்க. அடுத்ததா ரிஷபம் சக்தி இருக்கிற புல் கில்டு, இவங்க அந்த காலை மாதிரி ஷீல்டை வச்சுட்டு ரெடியா இருப்பாங்க. அடுத்ததா ஆக்வா கில்டு, நம்ம சோஃபி தான், அவங்களோட படையே அங்கே நின்று இருக்கு. அடுத்ததா லாஸ்டா அந்த முதல கில்டு, அந்த ஒத்தக்கனை, அவனோட பேரு ஜீசர். இந்த முதல கில்டு வந்து மகரம் சக்தி இருக்கிறவங்க, அந்த ராசி இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் சண்டைக்கு ரெடியா இருக்கும்போது டிவியில் நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த ஜீசர் இருக்கான் பாருங்க முதல கில்ட சேர்ந்தவன், அவன் என்ன பண்றான் டக்குன்னு கையை தூக்கி ஒரு சுத்தியில் எடுக்கிறான். அந்த சுத்தியில நம்ம ஹீரோட சுத்தியில் தான். இதை பார்த்து நம்ம ஹீரோட இதை வச்சு தான் நான் இப்போ நான் செஞ்சுட்டு இருந்தேன், என்னோட சுத்தியில் அவன் ஆட்டையை போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம காண்டா டிவியை பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி இந்த பக்கம் அந்த ஒத்தக்கண்ண இருக்கான் பாருங்க ஜீசர், அந்த நம்ம ஹீரோட சுத்தியில வச்சு அங்க பயங்கரமா எல்லாரும் முன்னாடி வெப்பனை செஞ்சு இந்த வெப்பனை வச்சு அந்த மான்ஸ்டரை கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை பார்த்துட்டு அது என்னோட வெப்பன்றா, என்ன தைரியம் தான் அதை நீ என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டுருப்பா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். பக்கத்தில் இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு சத்தத்தை தாங்க முடியாம காதையே பொத்திக்குவான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா அந்த இடத்துக்கு போயிடும். என் சுத்தியில நான் எப்படி திரும்ப வாங்கிக்குவேன், அதை என்கிட்ட குர்ரா பைத்தியக்கார நாயே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருப்பான் பாருங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னடா அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க மிகப்பெரிய அலை வந்துட்டு இருக்கும். அந்த அலைக்குள்ளதான் அந்த 1000 கைகள் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் வருது. சும்மா டபுள்எஸ் ரேங்க், அதாவது டபுள்எஸ் ரேங்க்னா அதோட அளவே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லும்போது அந்த 1000 கைகள்ன்றது ஒரு மிகப்பெரிய ஆக்டோபஸ் மான்ஸ்டர். அதை அப்படியே வெளியே வந்து நிற்கும் பாருங்க. அதை பார்த்து எல்லா கில்டு பாஸும் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அதோட டென்டக்கல்ஸ்ல எவனோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கும், அதை போட்டு ஆட்டிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அங்க இருக்கவனே
அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அது வேற யாரும் இல்லைங்க, அந்த லைன் கில்டை சேர்ந்த பாஸ் ஸ்டீவனு. அவர் ஸ்டீவன் தானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டெண்டகல்ஸ் அப்படி இருக்க பிடிச்சிட்டு அந்த ஸ்டீவனை அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டிட்டு இருக்கும். அவன் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட அந்த எலும்பு ஒன்று ஏழை எடுத்த பார்த்தீங்களா, அந்த எலும்பை அப்படியே சிக்கன் பிடிச்சிட்டு எனக்கு இந்த எலும்பு வேணும் விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அடியில் ஸ்ட்ரைட்டாக அவன் கடலுக்குள்ளே வந்து விழுந்துட்டான் போல இருக்கு. அந்த எலும்பு அந்த மான்ஸ்டர் ஸ்டிக்னு பிடிச்சிருச்சு. அந்த லைன் கில்டோட பாஸ் ஸ்டீவ் அந்த எலும்பு எப்படியாச்சும் பிடுங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஆக்டோபஸ் டெண்டக்கிள்ஸ்லேயே அப்படியே நிற்பான். அதை பார்த்துட்டு அந்த கேப்டன் ஒலிவர் இவருக்கு என்னதான் பிரச்சனை, அதை ஏன் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு பின்னாடி அந்த முதல்ல கில்டோட பாஸ் ஜீசர் இருக்கான் பாருங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ஒலிவர், என்கிட்ட வா, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது, இதை குடிச்சா அப்படின்னா உங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே செம பவர்ஃபுல்லான பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீ எதுவும் பிளான் கின் பண்ணலையே அப்படி சொல்லும்போது சேச்சே இதை குடிச்சு பாரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எப்படி மாறுது அப்படி சொல்லும்போது அதை கேட்டு ஒலிவரும் அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுப்பான், அந்த கில்டு ஹண்டர்ஸ் எல்லாத்துக்குமே. அதை குடிச்ச உடனே அவங்களுக்கு பவர் வரும் பாருங்க, சும்மா வெறித்தனமான பவர் வரும். இது நல்லா இருக்கு, இதை வச்சு நம்ம கண்டிப்பாக சண்டை போட்டு ஜெயிக்கலாம் அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் புல் கில்டு அவங்க சீட்லாம் வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு சண்டை போட பார்ப்பாங்க. அப்போ அந்த லைன் கில்டை சேர்ந்த ஒலிவர் ஜம்ப் பண்ணி ஓங்கி ஒரு குதிப்பான் பாருங்க. அப்போ அவனோட உருவத்தை மாற்றுற மாதிரி வேற மாதிரி உருமாறுவான். அந்த சக்தியை வெளிக்கொண்டு வரும்போது இதுதான்டா எங்களோட சக்தி, சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எங்களுக்கு அப்படி சொல்லிட்டு அவனுக்கு எல்லாருமே தாவி ஓடி போவானுங்க. அப்படி ஓடி போகும்போதே அவனுங்க மிருக மாதிரியே மாறிடுவானுங்க. அதில் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி மாறுவான். அந்த ஒலிவர் என்ன பண்ணுவான், கரிஞ்சிருத்தையா மாறிடுவான். அப்போ நம்ம யூகா பொண்ணு என்ன பண்ணுவான், இந்த பக்கம் ஆக்வா கில்டு கிட்ட நீங்க மந்திரம் பண்ணுங்க அப்படி சொல்லும்போது அந்த ஆக்வா கில்ட சேர்ந்தவங்க அவங்களோட நீர் சக்தியை வச்சு மந்திரம் பண்ணுவாங்க. அந்த மந்திரம் பண்ணும்போது டிவைன் கார்டு அலைன்ஸ் ஸ்கில் அப்படி சொல்லும்போது மிகப்பெரிய சிங்கம் வரும். அந்த தண்ணியை வச்சு சிங்க சக்தி உருவாக்கி அது ஸ்ட்ரைட்டா ஓடி போய் அங்க இருக்கிற நைட் பேரடைஸ் ஆஃப் 100 பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செம ஸ்பீடா அங்க இருக்க ஆக்டோபஸ் அட்டாக் பண்ண போகும் பாருங்க. வாயை பொழந்துட்டு அங்க பார்த்தா அந்த ஆக்டோபஸ் முழிச்சுட்டு இருக்கும். அதை போட்டு அட்டாக் பண்ண அந்த சிங்கம் பார்க்கறதுக்கே சும்மா பயங்கரமா இருக்கும். அந்த கடல் அலையே பயங்கரமா இருக்கும். அப்ப அந்த கருசு நிறுத்த ஆலிவர் இருக்கான் பாருங்க, எல்லாம் அப்படியே மேல போய் அந்த ஆக்டோபஸ் போட்டு கடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அவன் கூட இருக்க மற்ற கில்டு ஹண்டர்ஸ் எல்லாருமே அதை விடாம கடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் அங்கே இருக்கான் பாருங்க ஸ்டீவ், டேய் கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கடா, நான் இந்த எலும்பு எடுத்துக்கிறேன்டா, ஏன்டா அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை உள்ள கொண்டு போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பானா. அதை கேட்டு அந்த அழிவர், யோ பாஸ் அவனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்து சண்டை போட்டு இருக்கோம், உனக்கு அந்த எலும்பு தான் ரொம்ப முக்கியமாயா, அதை விட்டுட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ கரையில் இதெல்லாம் அந்த ஆக்வா கில்ல சேர்ந்தவங்க பார்த்துட்டு ஐயோ இவங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா செத்துருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அதை கேட்டு இங்கே நம்ம யூகா பொண்ணு, இந்த லைன் கில்டோட மானத்தையே இவனுங்க வாங்குறானுங்க, இவங்களை நம்பி வந்ததுக்கு என்ன சொல்லணும், இதுக்கப்புறம் இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூகா பொண்ணு அவளோட ஈட்டி எடுத்துட்டு பவர் அட்டாக்கு ரெடியா இருப்பா பாருங்க. காட் ஸ்பீட் அப்படின்னு அவளோட பவர் யூஸ் பண்ணி செம்ம ஸ்பீடா ஓடி போவா. அங்க பார்த்தா நேரா அந்த ஸ்டீவ் இருப்பான் பாஸ், இவன் என்ன இங்க பார்த்து ஓடி வரா ஐயே அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சுட்டு இருப்பானா. நம்ம யூகா செம்ம ஸ்பீடா போய் அதோட டெண்டகல்ஸை ஒரே விட்டு சர்ன்னு விட்டுவா. அதே நேரத்தில் அந்த எலும்பும் அங்க ஸ்டீவும் கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. அப்படி துண்டா வெட்டிட்டு கெத்தா நிப்பா பாருங்க. அப்ப அந்த ஸ்டீவ் பாஸ் தண்ணிக்குள்ள விழுந்துருவான். விழுந்துட்டு அப்படியே தலையை மேலே தூக்கிட்டு தண்ணியை துப்பிட்டு இருப்பானா. அப்படி அவன் துப்பி முடிச்ச உடனே நம்ம யூகா பொண்ணு அவளோட காலை எடுத்து அந்த பாஸோட மூஞ்சிலேயே வச்சுட்டு லேண்ட் ஆகிப்பா. அதை பார்த்துட்டு மற்ற கில்ல சேர்ந்த அண்டர்ஸ்லாம் இவன் எப்படி ஒரே அட்டாக்ல அந்த டெண்டகல்ஸை வெட்டி வீசினா, இவன் அந்த அளவுக்கு சம ஸ்பீடா போனாலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்க அந்த ஸ்டீவ் மூஞ்சி மேலதான் அவன் காலை வச்சு நின்று இருப்பாளா. என்னம்மா என் மூஞ்சி மேல காலை வச்சு நின்று இருக்கேன், நான் உன்னோட பாஸ் ஒழுங்கா கீழே இறங்கு அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து அந்த புல் கில்ல சேர்ந்த அந்த சோல்ஜர்ஸ் அண்டர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க, சூப்பர் நம்ம இப்படியே சண்டை போட்டா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்புறமா இந்த பக்கம் அந்த லைன் கில்ல சேர்ந்த மற்ற மிருகமா மாறினாங்க பாத்தீங்களா அந்த ஹண்டர்ஸ் எல்லாம், அவனுங்க இந்த பெருமை எல்லாமே லைன் கில்ட வந்து தான் சேரணும்னு சொல்லிட்டு அவனுங்க பயங்கரமா அட்டாக் பண்ண. அந்த ஆக்வா கில்ல சேர்ந்த ஹண்டர்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா அட்டாக் பண்ண. அந்த 1000 கால்கள்னு சொல்லிட்டு அந்த ஆக்டோபஸை போட்டு எல்லாருமே வெளுத்து வாங்கிட்டு இருப்பானுங்க. அது அப்படியே திணறிட்டு இருக்குமா. அப்ப அந்த கடலுக்கு அடியில மிகப்பெரிய ரெட்டு கண்ணு 1 2 3 4 5 கண்ணு இருக்கு. அந்த கண்ணுலாம் படக்குன்னு முழிக்கும் பாருங்க. முழிச்சோன்னே அந்த கடல் சுத்தி ஒரு மாதிரி அலை மாதிரி வந்துட்டு இருக்கும். அப்படியே உள்ள இருந்து பயங்கரமான வெளிச்சத்தோட வரும் பாருங்க. அப்படி வெளிச்சத்தோட வந்துட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த புல்கில்ல சேர்ந்தவனுங்க ஏதோ ஒன்று வருது சீல்டை உருவாக்கி தடுத்து நிப்பாட்டுக்கு அப்படி சொல்லும்போது அங்க அந்த தண்ணி எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டுறதுக்கு அந்த புல்கில்ல சேர்ந்தவங்க சீல்டை வச்சு தடுத்துட்டு இருப்பானுங்க. அப்போ உள்ள இருந்து ஒன்று வரும் பாருங்க. 1000 கால்கள்ன்றது முதல்ல வந்து அந்த ஆக்டோபஸ், இப்போ ஒரு பயங்கரமா அதை விட வெறித்தனமா ஒன்று வந்திருக்கு. இதுதான் 10,000 கைகள் அப்படின்னு சொல்லி இருக்க அந்த ஆக்டோபஸ், இது அதை விட ரொம்பவே ஆபத்தானது. இதை பார்த்துட்டு அந்த முதல் கில்ல சேர்ந்த அந்த ஜீசர் பாஸ் இருக்கான் பாருங்க, இது எப்படியே போச்சுன்னா வேலைக்காகாது, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு ட்ரிகர் மாதிரி இருக்கும். அது என்ன ட்ரிகர்னா, இதுக்கு முன்னாடி அந்த லைன் கில்ல சேர்ந்த அண்டர்ஸ்க்குலாம் ஒரு கூல் ட்ரிங்க் மாதிரி பவர் பூஸ்டர் ஒன்று கொடுத்தான் பார்த்தீங்களா, அதை கொடுத்தா எல்லாருமே ஸ்ட்ராங் ஆவாங்கன்னு. அது வேற ஒன்றும் இல்லைங்க, பாம்பு மாதிரி, அதை வச்சு தான் வெடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ட்ரிகரை எடுத்து வச்சிருக்கான். இவன் ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்காங்க, உள்குத்து வச்சு தான் எது வேணாலும் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த ட்ரிகரை வந்து யாரோ ஒன்று அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த கிழமை இருக்கா பாருங்க ஜீசர், என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பட்டார்னு அவன் கையில் இருக்க அந்த ட்ரிகரை உடச்சு தள்ளிட்டு போயிடுறாங்க. அவன் கையில கத்தியை சொருகி வச்சிடறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த ஸ்மைல் தான். அந்த ஸ்மைல் வந்து அப்படியே அந்த ஜீசர் அப்படியே கடிச்சு முழுங்க பாருங்க. ஐயோ
என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ இங்க இருந்தவன் டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு அப்படி தொப்பியை போட்டுட்டு நம்ம சங் ஜின்வூ அவரோட கெட்டப்ல கையில அந்த பயங்கரமான ஸ்வாடு, அந்த ஸ்னேக் கார்டு இருக்கு பாத்தீங்களா, அதோட ஸ்வாடு, அது பார்த்தாதிக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த ரெக்லுவின் அந்த பொண்ணு, இவங்க எல்லாருமே அங்க நிற்பாங்க. நம்ம ஹீரோ கெத்தா நடந்து வந்துட்டு இருப்பான் பாருங்க. அந்த ட்ரிகரை காலை வச்சு மிதிச்சு உடச்சிட்டு, டேய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி அதை நான் தாண்டா கொன்னேன். நீ என்னன்னா தற்குறித்தனமா எல்லாத்தையுமே பாம் வச்சு வெடிக்க வச்சு சாகடிக்கலான்னு பாக்குறியா? நான் விட மாட்டேன்டா. என்ன இருந்தாலுமே நீங்க 1000 கைகள் 10,000 கைகள்னு சொல்லுங்க, ஆனா அது எனக்கு வெறும் ஆக்டோபஸ்டா, சமைச்சு சாப்பிடுறேன் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்னேக்ஸ் ஓட வச்சுட்டு கெத்தா நிப்பாரு பாருங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, பயங்கரமான சண்டை உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. அடுத்து செம்ம ஆக்ஷன் பேக் உங்களுக்காக இருக்கு. மறக்காம நீங்க பாருங்க. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.